ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். நம்ம இப்போ வந்து ஒரு சூப்பரான ஈஸியான எக்லெஸ் ரவா கேக் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு குயிக்காக பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3/4 கப்லேருந்து அரை கப்லேருந்து 3/4 கப் சுகர், ஒயிட் சுகர் தான். இதை வந்து நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சுக்கோங்க, சுகர் நல்ல பவுடர் ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் பேக் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை வந்து நம்ம சீசனிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் சேர்த்துட்டு அதை நல்ல இது பண்ணி விட்ருங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக அந்த கேக் ஒட்டாமல் வரணும் இல்லையா, அதனால் நல்லா இது பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மைதா தூவிட்டு இந்த பேனை வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் இந்த மாவு வந்து ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரும். இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஈஸியாக பண்ணிருக்கும். ஓரங்கள் எல்லாமே மாவு நல்லாவே படுற மாதிரி பார்த்துக்கோங்க. மீதி வர மாவை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிடலாம், ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கேக் வந்து நல்லா சூப்பராக வரும். இப்போ அதில் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு தட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் பேக் பண்ணுறதுக்கு வந்து பேக்கிங் ட்ரே இல்லைன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பு பால் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கணும். 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், அரை கப் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், எந்த ஸ்மெல்லும் இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் ரவையும் சுகரும் திரிச்சிங்க இல்லையா, அப்போவே ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா. அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பால் திரியிற மாதிரி தான் இருக்கும், பட் ப்ராப்ளம் இல்லை, அப்படி தான் நமக்கு வேணும். இல்லைன்னா நம்ம வந்து இது இருக்குது இல்லைங்களா, மோர் மாதிரி பண்ணிட்டு தான், பட்டர் மில்க் மாதிரி பண்ணி தான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவையும் 3/4 கப் சுகரும் சேர்த்து அந்த பவுட்ரு கூட. இப்போ 1 கப் மைதா, நான் எந்த அதில் மெஷர்மெண்ட் பண்ணனோ அதில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பேக்கிங் பவுடர் இது வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சமாக சால்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். அதாவது இந்த மாவோட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அது எங்கேயும் தனித்தனியாக நிற்காமல் இருக்கிறதுக்காக நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, எண்ணெய், பால், வெனிலா எசன்ஸ், அந்த மிக்சரை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். கரெக்டான அளவுகளில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்ட் அளவாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு வேளை இது பத்தலைன்னா, மிக்ஸ் பண்ணும்போது மாவு கெட்டியாயிருச்சு அந்த மாதிரி இருந்ததுன்னா மறுபடிக்கும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை தண்ணி ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா வந்து மைதா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மீண்டும் ரவை சேர்க்காதீங்க, மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு ஒரே பக்கமாகவே மிக்ஸ் கொடுங்க, போட்டு அடிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போது இதுதான் வந்து நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். இப்போ கேக் டின்னுக்கு நம்ம மாற்றிக்கலாம். கேக் டின்னில் 3/4 பாகம் தாங்க உங்களுக்கு வந்து இந்த பேட்டர் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பொங்கி அந்த கேக் வரும்போது கரெக்டான அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும். இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இது கூட எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. டூட்டி ஃப்ரூட்டி, எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் தான் சேர்த்துருக்கேன். பாதாம் வந்து ஒரு 10லேருந்து
12 பாதாம் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பேனில் வந்து இந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம். நல்லா ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்குவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நம்ம ஒரு பேப்பரை வந்து சுற்றி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஏர் வந்து வெளியவே போகக்கூடாது. நல்லா உள்ளே அந்த வார்ம் இருந்தால் தான் கேக் வந்து நல்லா ப்ளஃபியாக குக் ஆகும். நான் வந்து இதை வந்து 30 to 35 மினிட்ஸ் இதை பேக் பண்ணணுங்க. இப்போ நான் வந்து முதல்ல ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இப்போ நம்ம போட்ட நட்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு உள்ளே அதோட இது இருக்கும். இப்போ இது மேலே வந்து நான் அலங்காரத்துக்காக இது வைக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வச்சுக்கலாம், இல்லைன்னா வைக்க வேண்டியதில்லை. நான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும், வீடியோக்கு அழகாக இருக்குங்கிறங்காட்டிக்கு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ அழகாக இதை வந்து என்ன இது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் செரி இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா டெக்கரேஷனுக்காக தான் இது. மறுபடிக்கும் நான் இதை வந்து இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இது பண்ணேன். மறுபடியும் இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது இருக்கட்டும். நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நடுவில் பார்த்தீங்களா, அங்கே மட்டும் கொஞ்சமாக குக் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்கட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நான் பார்த்தேன். இப்போ நம்ம கேக் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நான் தொட்டோனையுமே டக்குன்னு சூடு பட்டுருச்சுங்க பேனை. நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அப்புறம் நான் இது எடுத்து வெளியே கூல் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து கேக் எப்படி பேக் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பூனோ கத்தியோ ஒரு டூத் பிக்கோ எது விட்டிங்கனாலும் அதில் வந்து மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ இது நல்லா கூல் ஆகட்டுங்க. கூல் ஆன பிறகு தான் நம்ம கேக்கை வந்து அன்மோல்ட் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணும்போது நல்லா கேக் சூப்பராக வரும். இப்போ நான் ஓரளவுக்கு இது கூல் ஆயிடுச்சு. என்னால் இது பொறுமையாகவே இருக்க முடியலன்னு வைங்களேன். அதை பார்க்கணும் இப்போ எனக்கு அது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. பார்த்தா ஓரங்களெல்லாம் அதுவே விட்டு வந்துருந்துச்சு. ஸோ நான் இருந்தாலும் பரவாயில்லன்னு கத்தி வச்சு லைட்டாக ஓரங்களை மட்டும் இது பண்ணி விட்டுட்டேன். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை திருப்பி போட்டு மேலே வந்து டேப் பண்ணிக்கோங்க நல்லா. அப்படி டேப் பண்ணிங்கன்னா அழகு போல் வெளியே வந்துருங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ பார்ச்மெண்ட் பேப்பர் அதெல்லாம் யூஸ் பண்ணலைனாலும் நமக்கு கேக் வந்து சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமான கலரில் வந்திருக்குன்ட்டு. எனக்கே பார்க்குறக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ எடுக்கிறதுக்குள்ளேயே அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துச்சு கேக்கு. நான் உங்களுக்கு தொட்டு காமிக்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள் அப்படி எடுக்கிறதுக்குள்ளேயே அது உடையுது. அந்த அளவுக்கு கேக் வந்து சூப்பராக பேக் ஆயிருந்துச்சு. நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ நல்லா இருந்தது. பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா பார்க்குறக்கு அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் கேக்கு. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நான் உங்களுக்கு இன்னும் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் வேறு லெவல் இருந்துச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.